பார்க்கவே பிரம்மாண்டமான கதவு. இந்த கதவோட உயரம் ஒரு 20 to 25 அடி உயரம் இருக்குங்க. கோயிலோட நுழைவாயில்ல சிவப்பு நிற பவளக்கல்ல படிக்கல்லா பயன்படுத்தியிருக்காங்க. 90 அடி கொண்ட இந்த கோபுரத்தை யானையும் குதிரையும் இழுப்பது போல ஒரு வடிவமைப்பில் கட்டியிருக்காங்க. ரொம்ப பழமையான கோவிலுங்க. 650 வருடம் பழமையான கிணறு, தேர் போல தோற்றமளிக்கக்கூடிய கோபுரம், கல்லை செதுக்கி சிலையாக்கி அந்த சிலையை தூணாக்கி காட்டியிருக்காங்க. இந்த கட்டிடக்கலையில் பார்க்கவே பிரமிக்கக்கூடிய கட்டிடக்கலை. இந்த கதவை பார்த்தாவே சொல்லலாம் இந்த கோவில் 1000 வருடம் பழமையான கோவில்னு. சேலத்திலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க தாரமங்கலத்தில் தாங்க இருக்கும். இது கோவிலோட ஒரு என்ட்ரன்ஸுங்க. இது வந்து கிழக்கு பக்கமாக இருக்கிற என்ட்ரன்ஸ். கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே அங்கே ஆப்போசிட்லேயே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இருக்கும். நாம் இப்போ மேற்கு பக்கம் போகிறோங்க. ஏன்னா ராஜகோபுரம் மேற்கு பக்கம் தாங்க இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நங்கவலி மேச்சேரி போகிறதுக்கான மெயின் ரோடு. இந்த பக்கம் வந்துட்டு வெளியே வந்தோம்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நங்கவலி மேச்சேரி போவோம். கரெக்டாக இதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு என்ட்ரன்ஸ் தெரியுது பாருங்கள், ஆர்ச். இந்த வழியாக தாங்க நம்ம உள்ளே போகணும். அங்கே தெரியுது பாருங்கள் ராஜகோபுரம், அதுதாங்க வந்து என்ட்ரன்ஸ் இந்த கோவிலுக்கு. இதுதான் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில். இந்த ஆர்ச்சுக்குள்ளே பூந்து நம்ம இந்த பக்கம் வர வேண்டியதாக இருக்குங்க. கோயிலை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. ஹாய் டியூட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ விலாக். என்ன மக்களை சௌக்கியமா நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தாரமங்கலம், அதாவது சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலம் தான் வந்திருக்கோம். இந்த கோயில் தான் வந்து தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வரலாறு இருக்கு. சரி, ஓகே, இந்த கோயிலுக்குள்ள போலாங்க. உள்ள போயிட்டு மீதி அப்படியே வரலாறு பார்த்துட்டு மீதி பார்க்கலாம். வாங்க போகலாம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வெளியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாங்க. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பார்த்தா இந்த அறநிலையத்துறை அலுவலகம் இருக்குங்க. இந்த கோயிலும் இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. கோயிலுக்கு இந்த பக்கம், அதாவது இந்த அறநிலையத்துறை ஆஃபீஸ்க்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் டாய்லெட் இருக்குது. மக்கள் பயன்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம சம் சார்ஜஸ் கொடுத்துட்டு பயன்படுத்திக்கலாம். கோயிலுக்கு முன்னாடி பெரிய பார்க்கிங் சொல்ல முடியாதுங்க. ஒரு டீசெண்டான பார்க்கிங் இருக்குது. ரொம்ப பெரிய க்ரௌட்லாம் வந்தால் இங்கே அவ்வளோ பார்க்கிங் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நார்மல் வீக் டேஸில் வந்து ஓரளவுக்கு பார்க்கிங் பண்ணிக்கலாம். 30ங்களா? 2 வீலருக்கு 10 ரூபாயும் 4 வீலருக்கு 30 ரூபாயும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கிங் சார்ஜ். இதுதாங்க அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் தாரமங்கலம். 90 அடி கொண்ட 5 அடுக்குலாம் கட்டப்பட்ட கோவிலுங்க, கோபுரங்க. சரி, வாங்க உள்ளே போகலாம். கோவிலோட என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க. உள்ள படிக்கல் பார்த்தீங்கன்னா இதுதாங்க சிவப்பு நிற பவளக்கல். இதிலே சிலை செதுக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ உயரத்துக்கு வந்து கட்டியிருக்காங்க. இதுவே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. சரி, வாங்க உள்ளே போவோம். உள்ளே போனோடனே கோவில் பார்த்தீங்கன்னா வந்து இறக்கத்தில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஆமாம், வெளியில் பார்க்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோவில் கோபுரம் மட்டும் தான் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். உள்ளுக்குள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்த கோவிலும் வந்து ஒரு இறக்கத்தில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இது வாங்க கீழே இறங்கி போகலாம். தேர் போல் வடிவம் கொண்ட இந்த கோபுரத்தை யானையும் குதிரையும் கட்டி எழுப்புதோல் பார்த்தீங்கன்னா வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. கரெக்டாக வெளியிலேருந்து பார்க்குறப்போ உள்ளே ஒரு 5 அடி உயரம் கீழே தான் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குங்க. அதாவது வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி உயரம் வந்து சுற்றுப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உயரமாக இருக்குது. கோவில் மட்டும் ஒரு 5 அடி உயரம்குள்ளே வந்து கீழே வந்து தழுவான பகுதியில் இருக்குது. சரி, வாங்க அப்படியே லெஃப்ட் சைடில் அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது வடக்கு திசையிலேருந்து அப்படியே கடிகார திசையில் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கோயிலோட வரலாறு பற்றி சொல்லணும்னா இந்த கோயில் வந்து 10ஆம் நூற்றாண்டிலே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கட்டினாங்க அப்படின்னா, திருமால் தனது தங்கியாகிய பார்வதியை சிவனுக்கு தாரை வார்த்து கொடுத்த இடம் இதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஊருக்கும் தாரைமங்கலம் பேர் வந்ததாகவும் தற்போது நாளடைவில் தாரை மங்கலம் என்பது தாரமங்கலம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த கோயில் வந்து ஒருத்தராலே கட்டப்படலைங்க. பல காலத்தில் பல பேரால் கட்டப்பட்ட கோயில். இருந்தாலும் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கெட்டி முதலி பரம்பரையாரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் மும்முடி சோழனும் சீயாளி மன்னனும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து புதுப்பித்து அதுக்கப்புறம் திருவிழா கொண்டாடியதாக வரலாறு உண்டு இந்த கோவிலுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குங்க. கோவிலுடைய வடமேற்கு திசையில், அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா சகஸ்ரலிங்கம் சொல்லிட்டு இங்கே ஒரு சன்னதி இருக்குங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தாலும் தெரியுதுங்க, இது ரொம்ப பழைய காலத்தில் வந்து கட்டின கோவில் நல்லாவே தெரியுதுங்க. இவர் தாங்க சகஸ்ரலிங்கம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா குகை மாதிரி போகுதுங்க. உள்ளவே பார்த்துடலாம். இந்த சைடெலாம் பாருங்கள், கல்லை பார்த்தாவே தெரியுது. எப்படி தான் அப்போல்லாம் கட்டியிருந்தாங்கன்னு தெரியல. ஃபுல்லாக கல்லுங்க, எல்லாமே கல்லிலே கட்டியிருக்காங்க. அந்த சைடு போய் சுற்றிட்டு வந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க கோவில். இப்போ வெளியே வந்துட்டோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சன்னதி இருக்குது. இவர் முருகருங்க. இப்போ வெளியே வந்துட்டேங்க. இதுதாங்க மெயின் கோவிலே. நம்ம அப்படியே வந்து லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாங்க. அப்படி இந்த சைடே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம்.
கோயிலோட லெஃப்ட் சைடு, அதாவது வடக்கு சைடு பார்க்குறப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி மண்டபம் இருக்குது பொதுமக்களுக்கு. இதெல்லாம் நம்ம தஞ்சை பெரிய கோயிலும் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் கட்டி வச்சுருப்பாங்க சுற்றியும். இந்த சுவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கல்லிலே கட்டியிருக்காங்க. தூண்களும் பாருங்கள் கல்லிலே இருக்குது. இது வந்து 13ஆம் நூற்றாண்டிலே கட்டி முடிக்கப்பட்டதாங்க. அதாவது இந்த சுற்றி இருக்க பாருங்கள் மண்டபம், இந்த கல்ச்சுவர் மட்டுமே 13ஆம் நூற்றாண்டிலேயே கட்டி முடிச்சிருக்காங்க. கோவில் தான் கட்டி முடிக்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மேலே ஒரு 600-700 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோவிலுடைய வடகிழக்கு திசையில் இருக்குங்க. இந்த பக்கம் கார்னரில் இருக்கும். இப்போ இது வந்து கோவிலுடைய பின்பக்கங்க. இதுதான் கிழக்கு பக்கம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. லெஃப்ட் சைடு தெரியுது பாருங்கள் இந்த என்ட்ரி. இது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க, தாராமங்கலம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம என்ட்ரியிலே காட்டியிருப்போம். இந்த பக்கம் ஒரு நுழைவாயில் இருக்குன்னு. கிழக்கு பக்கம் வாசல் வந்து இதுதாங்க. இப்போது நம்ம தென்கிழக்கு கார்னருக்கும் வந்துட்டோங்க. இப்போ வந்து கோவிலுடைய தென் திசையில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துடலாங்க. இது கோவிலுடைய தென்கிழக்கோட மூலை. இந்த ரைட் சைடில் பார்க்குறப்போ நமக்கு ஒரு கிணறு வந்து தென்படுதுங்க. கரெக்டாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து இந்த பக்கம் பார்க்குறப்போ இங்கே ஒரு கிணறு இருக்குதுங்க. இந்த கிணறுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் இருக்காப்புல. அவருக்கு எதிர்த்த மாதிரி இந்த கிணறு இருக்குது. இந்த கிணறுல பாருங்கள் ஏர் போட்டிருக்காங்க. 1367 கட்டப்பட்ட கிணறாங்க இது. இப்பயும் தண்ணி இருக்குது. இது கோவிலுடைய தெற்கு திசைங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாசல் இருக்குதுங்க கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு. பார்த்து பாருங்கள், இந்த பக்கம் ஒரு என்ட்ரி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கோயிலுடைய எக்ஸைட்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரப்போ இது எக்ஸைட்னு நினைக்கிறேன். அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்காங்க. சுற்றியும் பார்த்திங்கன்னா மண்டபங்க, பக்தர்கள் உட்காரத்துக்கு அருமையாக வந்து கட்டியிருக்காங்க. இப்போது கோவிலுடைய வட திசையில் ஆரம்பித்து இப்படி தென் திசை வழியாக வந்து கோவிலை சுற்றி வந்துட்டேங்க. அதாவது ஆரம்பித்த சைடே மறுபடியும் வந்துட்டோம். இப்போ கோயிலோட மேற்கு திசையில் தாங்க இருக்கும். மேற்கு பக்கம் இருக்க இந்த கோபுரத்தை பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த சிலையை பாருங்கள், தேஞ்சே போச்சுங்க. சிலை வந்து இருக்கிறது தெரியுது, நல்லா தேஞ்சது நல்லாவே தெரியுது. கோவிலுடைய தென்மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சன்னதி இருக்குங்க. இந்த சன்னதி அவினாசி அப்பர் சன்னதிங்க. உள்ளே போகலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்க்குறப்பே தெரியுதுங்க. இங்கே தூணை பாருங்கள், இதெல்லாமே வந்து தூண்லேயும் வந்து சிலைகள்லாம் செதுக்கியிருக்காங்க. உள்ளே கல்லை பார்த்தாவே தெரியுதுங்களா, ரொம்ப பழங்காலத்தில் கட்டியிருக்காங்கன்ட்டு. மேலேயும் பாருங்கள் எல்லாமே கல். இவர் தாங்க அவினாசி அப்பர். மேலே பாருங்கள், மேலேயும் வந்துட்டு கல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ கல்வெட்டு மாதிரி எல்லாம் எழுதியிருக்கு. சுற்றியும் பாருங்கள் எல்லாம் கல்லுலேயே வந்து சின்ன சின்ன உருவங்களாக வந்து சிலை செதுக்கி இருக்காங்க. ரொம்ப பழைய கோவிலுங்க. இது தாங்க மெயின் கோவில். தாரமங்கல கைலாசநாதர் அங்கே தாங்க இருக்கார். கட்ட ராஜகோபுரம். ராஜகோபுரத்துலேருந்து அப்படியே வந்து கிழக்கு பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது கைலாசநாதர் ஆலயம். இந்த மாதிரி சிலைகள்லாம் நம்ம வந்து இதில் பார்க்கலாங்க. இது பாருங்கள் ஒரு தூணு. இந்த தூணு பாருங்கள் எப்படி டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு, கல்லில் செதுக்கி வந்து கட்டியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா பக்கத்து பார்த்திங்கன்னா நிறைய தூண்கள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் வந்துட்டு நிறைய சிலைகள் வந்து செதுக்கியிருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கம்பி வச்சு எல்லாமே வந்து கேட்டு போட்டு வச்சுட்டாங்க, யாரும் வந்து டச் பண்ணுறாத மாதிரி. இல்லை நாளடைவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு எறும்பூர கல்லே தேயும். இந்த வந்து அதுக்கப்புறம் இந்த சிலைகள் தேயாதான் என்ன. கோயிலோட மேற்புறத்தில் பார்த்தீங்கன்னா என்னடா குரங்கெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுவுமே சிலைகள் தாங்க. இந்த மாதிரி சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா தத்துரூபமாக வந்து காட்சி அளிக்கிற மாதிரிலாம் செதுக்கியிருக்காங்க. இங்கே இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இங்கே வந்து ரதி சிலையிலேருந்து பார்த்தா மன்மதன் சிலை தெரியுமாங்க. மன்மதன் சிலையிலேருந்து பார்த்தா ரதி உருவம் தெரியாதாங்க. அதுவும் கோயில் முழுக்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி கல்வெட்டுகள்லாம் வந்துட்டு ஃப்ரெண்டை வச்சுருந்தாங்க. இது என்னன்னு சொல்லிட்டு வேணால் டீட்டெயில் வேணால் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போ கும்பாபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இன்னொன்று கோயில் கூட நுழைய மெயின் கோயிலுக்குள்ளே போகிற வழியே இது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12:30 மணிக்கு மேலே ஆச்சு. அதனால் கோயில் நடை சாத்திட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு உள்ளே நம்மளால் போக முடியல. இதுதான் பார்த்திங்கன்னா வந்து என்ட்ரன்ஸோட கதவு. இது பாருங்கள், இதை பார்த்தாவே தெரியும் 1000 வருடம் பழமையான கதவுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து யாழியோட வாயில் பார்த்திங்கன்னா ஒரு உருளை இருக்கும். அந்த உருளை தெரியுதுங்களா, அது வெளியே எடுக்கவே முடியாது. அப்படிலாம் வந்து பாறையில் வந்து செதுக்கியிருக்காங்க.
கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் எத்தனை சிலைகளை தூண்களாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு. அதாவது தூண்களை செதுக்கி சிலைகளாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது யாழி உருவத்து மேலே நிறைய உருவம் இருக்குங்க. இதெல்லாம் ஹைலைட்டான விஷயம். இதில் என்ன ஒன்று சொல்லலாம்னா, அதாவது சுக்ரீவன் வாலியும் சண்டை போடுறப்போ ராமன் வந்து ஒளிஞ்சிருந்து பார்ப்பாருங்க. அந்த மாதிரி இங்கே ஒரு சிலை இருக்குது. இதில் ராமன் இடத்துல இருந்து பார்க்குறப்போ சுக்ரீவன் வாலியும் சண்டை போடுற மாதிரி வந்து சிலை தெரியுமாங்க. அதே மாதிரி சுக்ரீவன் வாலியும் சண்டை போடுற இடத்துல இருந்து பார்த்தா ராமர் வந்து தெரிய மாட்டாராம். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்து செதுக்கி வந்து கட்டியிருக்காங்க. இது ஹைலைட்டான மேட்டர் இருந்தானா அந்த சிற்பிக்கு வந்து ராமாயண கதை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது கோவிலுக்குள்ளங்க. கோவிலுக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம எடுத்தது இல்லைங்க. அதனால தான் வந்து போர்ட்ரேட்டில் இருக்குது. இதை நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்துருந்தாரு. நம்ம வந்து போனப்போ தான் வந்து நடை சாத்திராங்க, உள்ளே பார்க்க முடியல. அப்போ நம்ம நம்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இது இருக்குது ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாருங்க. கோவில் பாருங்கள் கட்டடக்கலையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது வந்து கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாதாள லிங்காரைன்னு சொல்லிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி தான் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து போகணும். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தருவாங்க. இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி தாங்க இருக்குமா. உள்ளே போனால் உள்ளுக்குள்ளே ஒரு லிங்கம் இருக்காங்க. இதுதான் பாதாள லிங்கம். இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து பச்சை கற்பூரம் வச்சு வழிபட்டால் வந்து திருமணம், அப்புறம் வந்து பிள்ளை வரம், அப்புறம் தொழில் மேம்படுறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் நிறைய பேர் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காற்று வரது கூட இடம் இல்லையாங்க, ஏர் சர்க்குலேஷன் இல்லையா. இப்போ மறுபடியும் நம்ம வந்து என்ட்ரியில் இருக்குங்க. அதாவது நம்ம வெளியே வர இடத்துல இருக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டம். இந்த கட்டிடக்கலை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் இந்த மாதிரி நிறையா சிறப்பு இருக்குங்க. அதேமாரி வந்து கோயிலுக்கு முன்னாடி இந்த நந்தி சிலையில் மாசி 9, 10, 11 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூரியன் மறையிறப்போ வந்துட்டு லிங்கத்து மேலேங்க 3ஆம் பிறை தோன்றுவது போல் இருக்குமா. அதனால் மாசி 9, 10, 11 பயங்கர விசேஷமான நாளாங்க. அதே போல் வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கீங்களா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்க மாட்டீங்க. அந்த கோவிலுக்கு 1200 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோவிலோட ஓப்பனிங் டைம் பார்த்துக்கோங்க. காலைல 7 மணிலேருந்து மதியம் 12:30, அப்புறம் சாயந்தரம் 4லேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டைமு. முடிஞ்ச அளவுக்கு தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலோட வரலாறை ஒரு டெம்பிள் டூராக பார்த்துட்டோங்க. ஓகே மக்கள், உள்ளே போயிட்டு வந்துட்டாங்க. உள்ளெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அது இல்லாமல் சேலத்தை சுற்றி வேறு என்ன பிளேஸ் உங்களுக்கு காட்டணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் நான் பார்த்துட்டு கண்டிப்பாக அதுக்கு வீடியோ பண்ணுவோம். சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிருக்கோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.